நான் வந்து சமுதாயத்தில் சார்ந்தவன். நானும் என் தெரு பக்கத்தில் உள்ள சிவமதி பொண்ணும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு ஆவணப்படுகொலை, சாதிய ஆவணப்படுகொலை சிவமதி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, நெல்லையில் பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வசிக்கிறவங்க தான் சிவமதி. அது பக்கத்து ஊரை சேர்ந்தவர் ஆனந்த். இவங்க 2 பேருக்குள்ளே காலேஜ் படிக்கும் போதுருந்தே லவ் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் இன்டர் கேஸ்ட், அதாவது இவங்க மாற்று சாதி, அவங்களும் மாற்று சாதி. 2 பேரும் வேறு வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி அவங்க கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக பட்டுப்பாடு பத்திரிக்கை எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. அது அந்த பொண்ணோட வீட்டுக்கும் தெரிய வருது. அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வந்தோடனே, அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ண போறியா, நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போறியா, அந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் அவங்க மாமாவும் 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கிட்டு தற்கொலை பண்ணினாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணு ஏன் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும்? 2 பேரோட விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 பேர் விருப்பத்தோடு தான் அந்த கல்யாணம் நடக்குது. ஆனால் அந்த பொண்ணு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தராங்க. இதுக்கு போலீஸும் உடந்தையாக இருக்கா? என்ன நடந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போல்லாம் யார் ஜாதி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு